புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 2 நுட்பமான பொருளின் இராச்சியம் பக்கம் 105. மரண மனத்தால் கனவில்லா உருவங்கள் உள்ளன. பூமிக்குரிய இணை இல்லாத உடல்கள். உள் கண்ணின் ஒளிரும் டிரான்ஸை கடந்து அந்த அதிசய கோலத்தில் வசிப்பதற்காக சொர்க்கத்தை வற்புறுத்தி தங்கள் வான ஜாக்கிரதையால் இதயத்தைக் கவரும். எதிர்காலத்தின் அற்புதங்கள் அதன் வளைகுடாக்களில் அலைகின்றன. பழைய மற்றும் புதிய விஷயங்கள் அந்த ஆழத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சிறந்த பார்வையின் அந்த மாய சாம்ராஜ்யத்தில் அழகு திருவிழாவானது உயரங்களைக் கூட்டுகிறது. அற்புதமான தனியுரிமையின் முன்பகுதிகளில் பொருளும் ஆன்மாவும் ஒரு தனிமையான இரகசிய இடத்தில் காதலர்களைப் போல சந்திக்கின்றன. இன்னும் துரதிருஷ்டவசமாக இல்லாத ஒரு பேரார்வத்தின் பிடியில் அவர்கள் தங்கள் வலிமையையும் இனிமையையும் மகிழ்ச்சியையும் இணைத்து உயர்ந்த மற்றும் தாழ்வான உலகங்களை ஒன்றாக்குகிறார்கள். உருவமற்ற எல்லையற்ற துணிச்சலில் இருந்து ஊடுருவி மனச்சாட்சியற்றவரின் ஆட்சிக்குள் நுழைய உடலை நோக்கி ஆவியின் பாய்ச்சல் தரையைத் தொடுகிறது. பூமிக்குரிய மரபுகளில் இன்னும் அவிழ்க்கப்படாத நிலையில் ஏற்கனவே அது நீடித்த மரணத்தையும் பிறப்பையும் அணிந்துள்ளது. பரலோக வடிவத்தால் படுகொழியை நம்ப வைக்கிறது. அதன் அழியாத தன்மையை அணிந்தவரின் தரத்தின் பிரகாசத்திற்கு உயிருடன் இருக்கிறது. மாற்றத்தையும் காலத்தையும் தாங்குவதற்கு ஏற்றது. ஆன்மாவின் கதிரியக்க ஒளியும் பொருளும் கலந்த ஒரு திசு நம் மனதின் மெல்லிய காற்றில் வீணாக கற்பனை செய்து ஒரு அருவமான பேண்டசம் அச்சு மன உருவாக்கம். பூமிக்குரிய உடல்களை உணர முடியாததை இது உணர்கிறது மற்றும் இந்த மொத்தத்தை விட உண்மையானது. சட்டகம். மரணவிகித்தின் மேலங்கி விழுந்த பிறகு அதன் ஏற்றத்தை உயர்த்த அதன் எடை இலகுவானது. நுண்ணிய சூழலின் தொடுதலுக்கு செம்மைப்படுத்தப்பட்டது. இது அடர்த்தியான பொருட்களை பழைய வடிவிலான பள்ளங்களை கைவிடுகிறது. பூமியின் இறங்கு இழுப்பின் பிடியை ரத்து செய்கிறது மற்றும் ஆன்மாவை உலகத்திலிருந்து உயர்ந்த உலகத்திற்கு தாங்குகிறது.